வணக்கம் நட்புகளே, நாம் இன்னைக்கு saree எப்படி கட் பண்ணி ஓரடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஒரு சாதாரண வேலை தானே, இதை போய் சொல்லிட்டு இருக்காங்க, வீடியோ போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இதில் கிராஸ் எவ்வளோ வருது, அது எப்படி கட் பண்ணி இந்த திருக்கல் வராத கட் பண்ணி ஓரடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து இப்படி நேராக டிசைன் இருக்கா, அந்த டிசைனில் நம்ம கட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது நேர் வராது. இது பாருங்க, இதோட நேர் எங்கே போகுதுன்னு பார்க்கலாமா? இது பாருங்க எவ்வளோ கிராஸ் இந்த saree தெரியுதுங்களா? இப்போ நம்ம கட் பண்ணது ப்ளவுஸ்க்கே நம்மளுக்கு இவ்வளோ கிராஸ் பாருங்க, எவ்வளோ கிராஸ் எங்கே ஆரம்பிச்சு எங்கே போய் முடியுதுன்ட்டு. இதாங்க முந்தி, இங்கே எவ்வளோ கிராஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, லைன்லேயே கட் பண்ணால் நேராக இருக்கும், இந்த டிசைன்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அப்படி வராது. நம்ம இங்கிருந்தே ஆரம்பிப்போம். இது உள்பக்கங்க, இது வெளிப்பக்கம். இது பாருங்க டார்க்காக இருக்கும் வெளிப்பக்கம். உள்பக்கத்தை மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, திரும்ப ஒரு மடிப்பு, இப்படியே வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு ரிவர்ஸ் தையல் ஓட்டி விட்டுக்கலாம். ஓட்டி விட்டு இந்த பிசர் எப்பயுமே தைக்கும் போதே கட் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அது மறந்துடும், அப்புறம் அப்படியே இருக்கும். பாருங்க, எந்த திருப்பலும் இல்லாத கரெக்டாக வந்துருக்குங்களா? எங்கேயும் இழுக்காது, பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இது ரெண்டாவது சைடு, நம்ம உள் சைடு இது பண்ணோம் இல்லையா, இங்கே பாருங்க, இது தெரியுதுங்களா? இது லைட்டாக இருக்கும், இது பாருங்க டார்க்காக இருக்கும். அதே மாதிரி 4 இன்ச்சு வச்சுட்டு இந்த கலர் நூல்லையே உள் சைடுங்கிறதுனால நான் அடிக்கிறேன். நீங்கள் வேணா கலர் மாற்றிங்க. துணி இழுக்க மட்டும் கூடாதுங்க. அப்படி தைக்கும்போது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கணும், அப்போதான் நேர் வரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பிசர்லாம் எதுவும் தெரியாத மாதிரி எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.